விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்தான் விஜய் உங்க விஜய் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணியானை வழங்கிய பின் சென்னைக்கு விஜய் தனி விமானம் மூலம் செல்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரன் தொடர்ந்து வழங்கலாம். முதலமைச்சர் தன்னுடைய கரூருக்கான ஒரு நாள் பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்புகின்றார் என்பதை பார்க்கின்றோம். திருச்சி விமான நிலையத்திற்கு அங்கிருந்து தனி விமானமாக முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கின்றார். கரூரிலே இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு நம்ம அரசியல் பண்றதுக்கு நாட்டுல நம்ம விமர்சிக்கிறதுக்கு அந்த விமர்சனங்களையும் அரசியல் பார்வைகளையும் நான் மதிக்கிறேன். பட் அதே நேரத்துல என்னோட மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய முறிந்து கிடக்கிற வாழ்க்கையும் ஒரு இருண்டு கிடக்கிற எதிர்காலத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து ஒரு குழந்தை, ஒரு அம்மா இல்லாம ஒரு தம்பி இருக்காங்க, இல்ல ஒரு குழந்தை, ஒரு மனைவி இழந்துட்டு கணவன் இருக்காரு, கணவனை இழந்துட்டு மனைவி இருக்காங்க, மகனை இழந்துட்டு தாய் இருக்காங்க. இங்க வந்து எல்லாமே வேதனையும் வலியும் தான் இருக்கு. சோ அந்த வேதனைக்கும் வலிக்கும் இந்த வேலை வந்து தீர்வாகாது. ஆனா அது ஒரு ஆதரவுங்கிற முறையில தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அது அப்படி பார்க்கணும்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர் தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர், மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். சூழ்ச்சிகள், தந்திரங்கள், முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனி மனிதராக தாங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யாமல், அலப்பறை செய்யாமல், பயந்து ஒதுங்காமல் அமைதி வழி நின்று ஒரு அமைதி புரட்சியை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அறைகோல் விடுத்தும் செவிசாயா நிலையில் இருந்த கட்சிகளின் எண்ணங்களையும் தொடர்ந்து சோர்ந்து போகச் செய்யும் வகையில் வந்த தேர்தல் கணிப்புகளையும் பொய்யாக்கி, கூட்டணி இல்லாமல் தனி மனிதராக மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வரலாற்றில் பெற்றுக் காட்டிய பெருமை தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு.